அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 11/8/2025ங்க. இன்றைக்கி கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைங்க. இன்றைக்கிங்க நம்ம கொடுமுடி மார்க்கெட்டில் தேங்காய் என்ன விலைக்கு ஏலம் போச்சு, எவ்வளோ வரத்து வந்துன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடிங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்த்தா முறையாக பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் வந்து AQSC குரூப் அப்படிங்கிற நேமில் செயல்பட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா அப்படிங்கிற பேஜ் நம்ம வச்சுக்கிறோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம AQSC குரூப் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாங்க கடந்த 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா விவசாய விளைபொருளுக்கு உண்டான விலை வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற விலை தான் நம்ம கொடுப்போங்க. மரவள்ளி கிழங்குக்கும் பொள்ளாச்சி ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான விலையை கொடுப்பேங்க. மேலும் நம்ம கொடுக்குற விலை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன விலையை சொல்லிட்டு போயிடுறீங்க, நீங்கள் வந்து விவசாயி வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து கட்டுப்படியாகாத விலையை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்துங்க களத்தில் என்ன விலை நடந்துகிட்டு இருக்கோ அந்த விலை வந்து யதார்த்தமாக சொல்லிட்டு போகிறேங்க. தலைப்பும் சில டைம் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு விலையேற்றம் சொல்லுவாங்க, இல்லை படப்படன்னு விலை இறங்கிச்சுன்னு சொல்லுவோம். அது ஏதோ ஒரு தலைப்பு வச்சு தான் ஆகணுங்க. சும்மா வந்து விலையிலன்னு போட்டால் யாரும் பார்க்க போனாங்க, அந்த வீடியோ வந்து ரீச் ஆகாதுங்க. நிறையா விவசாயிங்க போகணும், நிறைய வியாபாரி வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தலைப்பு கொடுக்கணுங்க. தலைப்பு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாங்க. இதில் வந்து விலை இறங்கிட்டாலும் சந்தோஷப்பட மாட்டேங்க, விலை ஏறினாலும் நாங்கள் சந்தோஷப்பட மாட்டேங்க. எங்கள் வேலை வந்து விலை நிலவரத்தை மக்களை கொண்டு சேர்த்துறது தாங்க. அதே மாதிரிங்க நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, ஒரு வியாபாரி வந்து ஒரு விவசாயிட்ட வந்து ஒரு பொருளை வாங்கினா அவங்க வந்து எத்தனையோ கொண்டு வந்து ஒரு 50% விற்கிறாங்க, 100% விற்கிறாங்க, 100% விற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. உங்கள் தோப்பில் ஒரு தேங்காய் எடுத்தாங்கன்னா அந்த தேங்காய் எடுக்கிற இடத்துல இருந்துங்க அதை கொண்டு போய் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா பல கை மாறுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வண்டி வாகனத்தை எடுத்து போகணுங்க, வண்டி வாகனத்துக்கு எரிபொருள் போடணுங்க. அதே மாதிரி ஏற்றுக்கூலி இறக்கூலி இருக்குதுங்க, காய் டேமேஜ் ஆகுங்க, காய் வெடிக்குங்க. பலதரப்பட்ட சிரமங்களை சந்திச்சு தான் வியாபாரி அந்த வேலை செய்கிறாங்க. அதே நான் வந்து சில இடத்துல கமெண்ட்டில் கேட்டிருப்பேங்க, ஏங்க ஒரு விவசாயி தான் நீங்கள், உங்கள் பொருளை வந்து நீங்கள் கொண்டு விற்றுக்குங்க, நீங்கள் கொண்டு விற்று பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க விவசாயத்தையும் வியாபாரத்தையும் ஒரே டைம் பார்க்க முடியாதுங்கிறீங்க. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்க. அவங்கவுங்க செய்கிற தொழிலையும் நிறைய இடர்பாடுகள் இருக்குதுங்க. அதே மாதிரிங்க இன்றைக்கி தேங்காய் வந்து ஏறு மார்க்கெட்டுங்க. அதனால் வந்து விவசாயி வந்து 2 ரூபா சேர்த்து கொடுத்துக்க வாங்குவாங்க. இதே இறங்கு மார்க்கெட்டாக இருந்தாங்க நாளைக்கு என்னாகுன்னு தெரியாதுங்க. அதனால் வந்து 2 ரூபாய்க்கு 4 ரூபா குறைச்சி தான் கேட்பாங்க. நம்ம தான் வந்து பேரம் பேசி நம்ம பொருளை விற்றுக்கணுங்க. அதுதான் பொருளை விற்றுட்டு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அது வயிறறியுது அப்படி அதெல்லாம் சொன்னாலும் வந்து அது வந்து சரியாக படலைங்க. வாங்க இன்றைக்கான விலை நிலவரத்தை போய் பார்க்கலாமுங்க. அப்புறம் இன்னொன்றுங்க, இப்போ நம்ம ஏரியா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் நம்ம ஒரு கிராமத்துக்குள்ள இருக்குங்க. அந்த கிராமத்தில் அந்த 100 ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 10 ஏக்கர் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 2 ஏக்கர் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் 5 ஏக்கர் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த விவசாயிலே யாராவது பார்த்து வியாபாரிங்க பார்த்தா யாருமே வியாபாரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா வியாபாரிங்கிறங்க அவங்களுக்கு அது தொழிலுங்க. நம்ம விவசாயிக்கு எப்படி வந்து தோட்டத்தை மட்டும் தான் பார்க்க முடியுமோ, நம்ம அதை மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வியாபாரி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தணுங்க. நீங்கள் 100 ஏக்கர் பயிர் பண்ணுறாங்க அந்த கிராமத்தில், அதுன்னா அந்த 100 ஏக்கருக்காரர் ஒரு வியாபாரி 2 வியாபாரம் கொண்டு கொடுப்பாங்க. அவங்க தான் ஸ்பிளிட் பண்ணி எல்லாத்துக்கும் கொண்டு கொடுப்பாங்க. இதை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. வாங்க இன்றைக்கான விலை நிலவரத்தை பற்றி பார்க்கலாமுங்க. இன்றைக்கி கொடுமுடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24,300 தேங்காய் வந்ததுங்க. 1 கிலோ தேங்காய் பார்த்தீங்கன்னா தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க 49 ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக 62 ரூபா 99 காசு வரை கொள்முதலாக இருக்குதுங்க. இன்றைக்கான சராசரி விலை பார்த்தீங்கன்னா 57 ரூபா 29 காசுங்க. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அதே மாதிரி கள நிலவரம் என்னங்கிறது நம்ம வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேங்க. இந்த தகவலை எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்துங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் கொண்டு சேர்த்துங்க. மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.